சமையல் எண்ணெய் வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் சோகத்துல இருப்பான், ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்க? இதுக்காடா இந்த கொலவெறி? எப்பா கேட்டுங்கப்பா. ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல கேட்டுங்கப்பா. சரிடா சரிடா, வெறி ஆகாத. மேட்டர் என்னன்னு சொல்லு. பிரியா மேட்டர் அப்படியே லூஸ்ல விட்டீங்க. பிரியாவுக்கு என்னடா, நேத்து கூட 3 அடுக்கு டிஃபன் கேரியரை வச்சுக்கிட்டு லஞ்ச வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தான். சாண்ட்விச்சோ என்னவோ பிச்சி பிச்சி விக்கிக்கும் மைக்கும் குடுத்துக்கிட்டு இருந்தா. இல்லடா புலி. ஏய், ஏன்டா அவனை வெறியேத்துறீங்க? ஸ்ரீ, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? நேத்து நடந்தது ஒரு ரீகேப் போட்டா ஈஸியா இருக்கும்ல. ஏபிள் சாரோட பஞ்சாயத்துக்கு அப்புறம் இன்னும் அவன் நம்ம கூட சரியா பேசல. நாமளும் தான் பேசல. அங்க என்னடானா விக்கி ஜிக்கின்னு எல்லாரும் எப்ப பாரு அவளோட தான் இருக்காங்க. குடும்பம் அப்படி. அண்ணன் ஒன்ன மாதிரி தானே தம்பி இருப்பான். வெறுப்பேத்தாதடா. சரிப்பா, இப்போ என்ன வேணும்? பிரியா நம்ம ஸ்கூலுக்கு வரணும். இல்லனா நம்ம ஸ்கூலுக்கு பிரியா வரணும். கடும் கோபத்திலயும் உன் காமெடி கிங் வேலையை காட்டுவியே நீ. ஸ்ரீ பிரியா 2008. என்னடா அது? இதுதான் நம்ம ஆபரேஷனோட பேரு. அப்படிதான் கிராக்கு. இந்த வார கடைசிக்குள்ள பிரியாவை அங்கிருந்து பிரிச்சு இங்க சேர்க்கிறோம். எப்படி? ஆமாண்டா ஸ்ரீ, இதுக்கெல்லாம் கண்ணை முடிச்சு யோசிக்க வேண்டியிருக்கும். டீ காபி பர்பி செலவுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய் சங்கத்துல கட்டிடு. சங்கம் பாத்துக்கும். மடக்குன்னு உன் கையை உடைக்க போறேன். அப்பதான் இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு உனக்கு தெரியும். கைய உடைச்சா நீ சீரியஸ்னு புரியாது, நான் தான் சீரியஸ்னு புரியும். எதுக்கு வளவளன்னு பேச்சு? ஸ்ரீ, நாங்களாச்சும் மேட்டரை முடிக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? அதுவா, இனிமேதான் யோசிக்கணும். நீ கொஞ்சம் அடக்கி வாசி, நாங்க அடிச்சு தூள் பண்றோம். மச்சா ஐடியா ஓகே இல்ல? மச்சான், நம்ம பொண்ணுங்க என்னடா ஆச்சு உங்களுக்கு? அடவு கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளுங்க. இன்னைக்கு சைலன்ஸ் ப்ளீஸா இருக்காங்க. அதானே அந்த கடவுள் பதி மிருகம் பதியை கூப்பிட்டு என்னன்னு கேள்றேன். போங்கோ. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? கிசனை கூப்பிட்டோம். டேய் கிஸ், கிஸ். என்ன கிஸ்? கிசனோட செல்ல பேரு ராம கிசன் தான். தேய் தேன்னு தேய்ச்சி கிசன் ஆக்கியாச்சு. அதையும் தேய்ச்சி கிஸ் ஆக்கிட்டேன். எப்படி சூப்பரால? டேய் கிஸ், கிஸ். பார்த்து கூப்பிடுறா, என் காதுல வேற மாதிரி கேக்குது. டேய் கிச்சா, வாடா. நோக்கு என்ன வேணும்? நேக்கு இருக்கட்டும். நோக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இப்படி செஞ்சேன்? என்னடா செஞ்சாங்க? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்மாத்து பொண்ணு இல்லையோ? டேய், இவனடா புது கதை ஓபன் பண்றான். நம்ம ஸ்கூல் பொண்ணுங்கள தான் அப்படி சொல்றான். ஓஹோ, சரி, அதுக்கு என்ன இப்போ? ரெட் ஹவுஸ் பாய்ஸ்ல அவளை கலாய்ச்சா உன் கையில பூ பறிச்சு இருந்ததுடா. அவ மட்டும் எங்களுக்கு ஆப்படிக்கிறா, அதை கேட்க மாட்டேன்ற. குடும்பத்துல 1000 இருக்கும். குடும்பமா? ஓவரா உரசுறானே. குடும்பத்தால வெளியார் முன்னாடி விட்டு கொடுக்கலாமோ? இது சரியில்லை, அவ்வளவுதான். அப்புறம் எப்படியோ போங்க. என்ன கவிதை சொல்ல போறியா? எப்படி கரெக்டா சொன்ன? உன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன், இது கூட தெரியாத எனக்கு? பிண்டடா மாம்சு, கவிதையை கேளு. அன்பே, இது தாடி அல்ல, உனக்கா என் முகத்தில் எழுப்பிய கருப்பு தாஜ்மஹால்.
இதானே சொல்ல வந்த? அடப்பாவி, எப்படிடா கரெக்டா சொல்ற? எங்கிருந்து சுட்ட நீ? நீ எங்கிருந்து சுட்டியோ அங்கிருந்து தான் சுட்டேன். எங்க வீட்லயும் குமுதம் வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு, நீ எல்லாம் ஒரு கவிங்க. இப்படிப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ஒரு தமிழ் பாய்ட் ரைஸ் ஆகுறன்னு ஹாப்பி ஆகாம கடி ஆகுறானுங்க. இஸ் திஸ் ஜஸ்டிஸ்? எமோஷனலா பேசினா சிரிக்கிறீங்க. நீ தமிழ் போயிட்டு முன்னெல்லாம் டைரக்டர் சீமான் சார் கிட்ட சொல்லி உதைக்க சொல்லணும்டா. ஓ, வரிக்கு 4 இங்கிலீஷ் வார்த்தையை பேசிட்டு கேடா தமிழ் போயிட்டுன்னு பில்டப். பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காகவே இப்படி கவிஞ வேஷம் போடுறது. இன்சல்டிங் மீ. தமிழ் கவிதை எழுத போய் தானே சந்தேகம் வருது. இங்கிலீஷ் கவிதை எழுதுனா இயல்பா இருக்கும்ல. அதுவும் எழுதுவனே. அப்படியா? ஒன்னு எடுத்து விடு. இங்கிலீஷ் கவிதைக்கு இசை ரொம்ப முக்கியம். பாட்டாவே பாட்டுமா? பாடுறே. Sing in the rain, I am fine in the rain. I want more in the rain. I want more in the rain. போதுமாடா? மேல பாட்டுமா? இதுக்கு மேல பாட முடியாது. ஏன்? வடிவேலு அவ்வளவுதான் பாடுவாரு. யார் வடிவேலு? பயங்கரமா உதைப்பாரு. ஓ, அப்படியா? அப்படியாலடா, அப்படிதான். பழுக்கிற மாதிரி ஒண்ணு வீடா. புரியுதா?